இந்த காணொளி எதுக்காக பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய ஸ்கிரிப்ட் வந்து ஒரு படமாக வர இருக்குது. அதுக்காக தான் இந்த விஷயங்கள் நான் வந்து காணொலியாக போடுறேன். இது என்ன படம் பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி நடித்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. 29 ரிலீஸ் ஆக போகுது. நவம்பர் 2024. இன்னும் ஒரு 3-4 நாளில் ரிலீஸ் ஆக போகுது சொர்க்கவாசல் அப்படின்ற படம். இந்த படத்தோடைய ட்ரெய்லர் வந்து 23 ரிலீஸ் ஆகுது. அது வந்து நான் நேற்று நைட்டு தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி 25. நேற்று நைட்டு என்னோடய நண்பர்கள் மூலிமா, சினிமா வட்டார நண்பர்கள் மூலிமா இந்த ஸ்கிரிப்டை இந்த ட்ரெய்லரை நான் பார்க்கும்போது அந்த கதை முழுக்க 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 என்னுடைய இந்த கிளைச்சிறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதையை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது அந்த ட்ரெய்லர். ஸோ இந்த கதை நான் எப்போ உருவாக்கினேன், இந்த கிளைச்சிறை நான் எப்போ உருவாக்கினேன் பார்த்தீங்கன்னா 2017 நான் இந்த கதை வந்து உருவாகுது. 2018 இந்த கதையை நான் எழுதி வைக்கிறேன். 2019 இதை பக்காவாக டெவலப் பண்ணி ஃபுல் பவுண்டு ஸ்கிரிப்டாக நான் இது வந்து பக்காவாக எழுதி வச்சுட்டாரு. ஸோ இது வந்து இப்போது இந்த ட்ரெய்லர் பார்த்த பிறகு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இது வந்து ஃபுல் பவுண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பவுண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாகவே எல்லா கதை டீட்டெயிலு, டைலாகு, கேரக்டர் நேமு எல்லாமே இதில் ஃபுல்லாக வந்து பவுண்டு பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் கூட நான் ஃபுல்லாக இதெல்லாம் அப்போவே நான் பண்ணி வச்சுட்டேன். ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எல்லாமே வந்து நான் பண்ணி வச்சுட்டேன் இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக. பட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஸ்கிரிப்ட் வர இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பகிரங்கமாக இருந்தது என்னோடய ஸ்கிரிப்ட் இருக்குது. சரி, ஓகே, இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2022 ஆகஸ்ட் மாதம் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பியூர் சினிமாஸ் மூலிமா நடக்குது. சாலிகிராமமாக வல்சரபாக்கம் அங்கே போய் நடக்குது. அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுறேன். அந்த மீட்டிங்கில் சாரை டேரெக்டாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக போய் 4000 ரூபாய் கட்டி நான் அந்த மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணி அவர் ஒரு மெயில் ஐடி ஒன்று கொடுக்குறாரு. இந்த மெயில் ஐடிக்கு எல்லோரும் உங்கள் ஸ்னாப்ஷாட்ஸ் அனுப்புங்க சொல்கிறாங்க. நானும் அனுப்புகிறேன். எனக்கு வந்து ரிப்ளை வரல. ஸோ ஆஃபீஸ்க்கு போய் மீட் பண்ணுறேன். டேரெக்டாக டி நகர் ஆஃபீஸ் போய்ட்டு நான் மீட் பண்ணுறேன். எஸ்ஆர் பிரபு சார் மீட் பண்ணி, சார் இது மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தா எதுவும் வரல சார் அப்படின்ற மாதிரி அவங்க ஆஃபீஸில் போய் கேட்டால், உங்களுக்கு எதுவும் இருந்தாலும் மெயிலில் தான் ரிப்ளை வரும், உங்களுக்கு ஓரலாக எந்த ரிப்ளை வராது, ஃபோன் கால் எதுவுமே வராது அப்படின்னா. சரி, நான் வெயிட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. லேண்ட்லைன்லேருந்து இது மாதிரி ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் பேசுகிறேன் சார், உங்களோட ஸ்கிரிப்ட் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, நீங்கள் அமிச்ச ஸ்னாப்ஸ் எதெல்லாம் ஒன்று அப்படிங்கும்போது நான் கிளைச்சேரி வந்து லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். பெருசாக ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரிங்க சார், உங்களுக்கு இது தொடர்பாக உங்களுக்கு மெயில் வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க. சரி, நானும் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ரிப்ளை மெயில் வந்தது. அந்த ரிப்ளை மெயிலில் என்ன வந்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் கதை ஏற்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்ளை மெயில் வந்துருச்சு. சரி, ஓகே, நன்றி. நானும் அதுக்கு ரிப்ளை மெயில் போட்டேன். சரி, ஓகே, ரைட்டு, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட 2022 முடிஞ்சிச்சு. இப்போ 2024. 2024 இப்போது அதே கதை, அதே பிளாட்டு, அதே சப்ஜெக்டு, அதே கேரக்டரைசேஷன்ஸு. ஆனால் கேரக்டர் மட்டும் வேறு வேறு, ஆர்டிஸ்ட் மட்டும் வேறு வேறு அப்படின்ற மாற்றி வச்சுருக்க டைலாக் அப்ரோச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடது தான் இருக்குது. அப்படி விட்டு வருது. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரபிள் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இது என்னுடைய ஸ்கிரிப்டே தான். படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தெரியும். சரி, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த பதிவை ஏன் போடுறேன், நான் படம் பார்த்துட்டு நான் கதறல. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இது அப்சல்யூட்லி என்னோட ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா அது செல்வராகவன் சாரே சொல்லியிருக்காரு. அதுக்கான காணொலி உங்களுக்கு போடுறேன் பாருங்க. ஸோ இந்த காணொலியில் அவரே சொல்லியிருக்கிறார், இது யாராலும் பண்ண முடியாது, இது ரொம்ப இன்டென்ஸான விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ரொம்ப இதுக்கு வந்து டெடிகேஷன் நிறைய தேவை. அதை விட இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப தேவை. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் நான் இந்த ஸ்கிரிப்டை பண்ண முடிஞ்சது. பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்ட். டைலாக் ஒன்றும் ரொம்ப பவர்ஃபுல். டெலிவரபிள், இது சொல்ல வந்த மெசேஜ் ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ். உள்ளே இருந்த எனக்கு தான் தெரியும் அதோட வழி என்ன. 2017 ஓகே, அது வரல. ஆர்ஜே பாலாஜி ரொம்ப சிம்பிளாக கம்மிங் டு த பாயிண்ட், ப்ரிசைஸ் டு த பாயிண்ட். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் பாலாஜி. நான் உங்களுக்கு ஆர்ஜே பாலாஜி உங்களை ரொம்ப ட்ரை பண்ணேன் பார்க்குறதுக்கு. 4 நம்பர் கிடச்சிது உங்களுக்கு. ஏதோ சோர்ஸ் மூலிமா அலர்ஜி தெரிஞ்சு தராண்டி எடுத்துன்னு வந்தேன். எந்த நம்பரும் நாட் இன் யூஸ். அப்புறம் கோட்டூர்புரத்தில் உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போய் தேடி பார்த்தேன். அது அந்த மாதிரி ஒரு அட்ரஸ் அங்கே வந்து மளிகடை தான் இருக்குது. பாக்யராஜ் சார் ஆஃபீஸில் போய் ரைட்டர் அசோசியேஷனில் போய்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ மெம்பராக இருக்கணும், நீ ரிஜிஸ்டர் பண்ணிக்கணுன்றாங்க. கதை ஓகேயானதான் மெம்பர் ஆக முடியும். கதை ஓகே ஆகலைன்னா மெம்பர் ஆக முடியாது. கதை இது ஓகே ஆகிடுச்சுன்னா இதை எடுத்து போய் பதிவு பண்ணிவிட்டு நான் படம் எடுக்க போகிறேன்.
என்கிட்ட 36 கதை இருக்குன்னா 36 கதையை எத்தனை பேர் பதிவு பண்ண முடியாது. நானே வந்து கஷ்டப்பட்டுருக்கு, கடனில் இருக்கேன். நானே இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய கேப்பு சினிமாவில் எனக்கு. நாளை இன்னொரு சீசன் 2ல் ஒர்க் பண்ணிட்டு வந்ததோட சரி அதோட அப்படியே இருக்கிறேன் நான். ஏன்னா கடன் சினிமாவை நம்பி 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 மோசம் போய் ஏமாந்து கடன் நிறைய ஆகிப்போச்சு. அந்த கடன் அடைக்கிறதுக்கு தான் இப்போ ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு சினிமாவும் தக்க வச்சுட்டு வாழ்க்கையில் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் என்னோடய கேரியரே ஆட்டுற அளவுக்கு இந்த படம் வர இருக்கணும் போது எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. அதாவது இந்த காணொலி ஆர்ஜே பாலாஜி தயவுசெய்து அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பர் உங்களுக்கு இதில் போடுறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். இது விஷயமா பேசி ஆகும். ஸ்கிரிப்ட் முதலே கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக. அது நான் படிச்சுட்டு திருப்பி ஒரு பாவம் டைரக்டர் கொஞ்சம் நொந்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு 15-20 வாட்டி இது நீங்கள் தான் எழுதுனீங்களா அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அமைகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த காணொலியில் அவரே சொல்லியிருக்கிறார், இது யாராலும் பண்ண முடியாது, இது ரொம்ப இன்டென்ஸான விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ரொம்ப இதுக்கு வந்து டெடிகேஷன் நிறைய தேவை, அதை விட இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப தேவை. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால தான் நான் இந்த ஸ்கிரிப்டை பண்ண முடிஞ்சது. பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்ட், டயலாக் ஒன்றும் ரொம்ப பவர்ஃபுல், டெலிவரபிள், இது சொல்ல வந்த மெசேஜ் ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ். உள்ளே இருந்த எனக்கு தான் தெரியும் அதோட வழி என்ன 2017. ஓகே, அது வரல. ஆர்ஜே பாலாஜி ரொம்ப சிம்பிளாக கம்மிங் டு த பாயிண்ட், ப்ரிசைஸ் டு த பாயிண்ட். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் பாலாஜி. நான் உங்களுக்கு ஆர்ஜே பாலாஜி உங்களை ரொம்ப ட்ரை பண்ணேன் பார்க்குறதுக்கு. 4 நம்பர் கிடச்சிது உங்களுக்கு, ஏதோ சோர்ஸ் மூலிமா அலர்ஜி தெரிஞ்சு தராண்டி எடுத்துன்னு வந்தேன். எந்த நம்பரும் நாட் இன் யூஸ். அப்புறம் கோட்டூர்புரத்தில் உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போய் தேடி பார்த்தேன். அது அந்த மாதிரி ஒரு அட்ரஸ் அங்கே வந்து மளிகடை தான் இருக்குது. பாக்கியராஜ் சார் ஆஃபீஸில் போய் ரைட்டர் அசோசியேஷனில் போய்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ மெம்பராக இருக்கணும், நீ ரிஜிஸ்டர் பண்ணிக்கணுன்றாங்க. கதை ஓகே ஆனதான் மெம்பர் ஆக முடியும், கதை ஓகே ஆகலைன்னா மெம்பர் ஆக முடியாது. கதை இது ஓகே ஆகிடுச்சுன்னா இதை எதுவுமே பதிவு பண்ணிவிட்டு நான் படம் எடுக்க போகிறேன். என்கிட்ட 36 கதை இருக்குன்னா 36 கதையை எத்தனை பேர் பதிவு பண்ண முடியாது. நானே வந்து கஷ்டப்பட்டுருக்கு, கடனில் இருக்கேன். நானே இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய கேப்பு சினிமாவில் எனக்கு. நாளை இன்னொரு சீசன் 2ல் ஒர்க் பண்ணிட்டு வந்ததோட சரி அதோட அப்படியே இருக்கிறேன் நான். ஏன்னா கடன் சினிமாவை நம்பி 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 மோசம் போய் ஏமாந்து கடன் நிறைய ஆகிப்போச்சு. அந்த கடன் அடைக்கிறதுக்கு தான் இப்போ ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு சினிமாவும் தக்க வச்சுட்டு வாழ்க்கையில் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் என்னோடய கேரியரே ஆட்டுற அளவுக்கு இந்த படம் வர இருக்கணும் போது எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. அதாவது இந்த காணொலி ஆர்ஜே பாலாஜி தயவுசெய்து அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பர் உங்களுக்கு இதில் போடுறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். இது விஷயமா பேசி ஆகும்.